இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்செட்டி அருகே உள்ள பகுதி சீங்கோட்டை. இங்கு வசித்து வருபவர் தனபால். இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவருடைய மனைவியின் பெயர் சத்யா. 1.5 வருடங்களுக்கு முன்பு கல்யாணமானது. இவர்கள் 2 பேரும் ஒசூர் அடுத்த பேகேப்பள்ளி பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்துள்ளனர். இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு திடீரென சத்யா வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. இதனால் அக்கம் பக்கத்தினர் பதறி அடித்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தால் தனபால் சடலமாக இறந்து கிடந்தார். பின்னர் சிப்காட் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவும் அவர்கள் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு விசாரணையையும் ஆரம்பித்தனர். முதல் விசாரணையே சத்யாதான். ஆரம்பத்தில் ஏதேதோ உளறினார் சத்யா. பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கவும் ஒன்று விடாமல் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டார். மணிகண்டன் என்பவர் சத்யா வீட்டு பகுதியில் வசிக்கும் தன்னுடைய நண்பனை சந்திப்பதற்கு வருவாராம். அப்படி வரும்போதுதான் சத்யாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நட்பாக மாறி அதன் பிறகு அது கள்ளக்காதலாகவும் மாறிவிட்டது. தனபால் வேலைக்கு போனதுமே மணிகண்டன் சத்யா வீட்டுக்குள் வந்து விடுவாராம். இதை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் கவனித்துவிட்டு தனபாலிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் தனபால் தன்னுடைய மனைவி சத்யாவிடம் இது பற்றி கேட்டுள்ளார். மனைவியையும் கண்டித்துள்ளார். இது சத்யாவுக்கு டென்ஷனை கொடுத்திருக்கிறது. அதனால் இதற்கெல்லாம் தீர்வு கணவனை கொல்வதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்தார் சத்யா. அதன்படி நேற்று இரவு தனபால் தூங்க சென்றதும் உடனே மணிகண்டனுக்கு போன் செய்து வரவழைத்து இவர்கள் 2 பேரும் சேர்ந்தே தனபாலை கொலை செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஜோடி ஜெயிலில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.